வணக்கம் மக்களே, யாருக்கெல்லாம் ஆப்பிள் பிடிக்கும்? தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அது என்னென்ன நன்மைகளை தருது அப்படின்றத நம்ம இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆப்பிள்கள் ஊட்டச்சத்துகள் நிறைந்த ஒரு பழங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்துகள் போன்றவை காணப்படுது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதயம், மூளை, இரைப்பை, குடல் அமைப்பு, எலும்புகள் மற்றும் கண்களில் நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்குவோம். ஆப்பிள் பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்துகள், பைட்டோ கெமிக்கல்கள் மற்றும் பாலிபினான்கள் நிறைந்து காணப்படுது. ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ இலக்கியங்கள் படி இது குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள்களில் பார்த்திங்கன்னா பெக்டின், குவர்செடின் போன்றவை காணப்படுது. இது செரிமானத்தை எளிதாக்குகிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆய்வின்படி அதிக ஃப்ளவனாய்டுகள் உட்கொள்வதனால இது இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை 35% குறைக்கிறது. வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட 35,000 பெண்களில் நிறையவே பிரச்சனைகளை தீர்த்ததாக சொல்லப்படுறாங்க. ஸோ ஆப்பிள்களில் உள்ள பாலிஃபினான்கள் பார்த்திங்கன்னா மூளையை அல்சைமர் மற்றும் நரம்பியல் கடத்திகளுடைய நோய்கள்லேருந்து காக்குது. வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்புலேருந்து காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் ஜூஸ் ஃபோலேட் குறைபாட்டை சரி செய்து இது அல்சைமர் நோயை தூண்டக்கூடிய புரதங்களுடைய செறிவை பார்த்திங்கன்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பியல் கடத்தியான அசிடைல் கொலைன் அளவை இந்த ஜூஸ் பராமரிக்கிறது. ஆப்பிள்களில் உள்ள ஃப்ளரோசின் பார்த்திங்கன்னா வயதான சருமத்தை நீக்க உதவுது. அபிஜெனின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற பாலிபினான்கள் உங்களுடைய சருமத்தை சூரிய ஒளி மற்றும் புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை புள்ளிகள்லேருந்து பாதுகாக்கிறது. சருமத்தில் உண்டாகக்கூடிய அந்த எண்ணெய் சுரையை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி முகப்பருக்கள் வருவதை தடுக்குது. இது தோல் புற்றுநோயை தடுக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கப் ஆப்பிள் துண்டுகளில் 2.6 கிராம் அளவிற்கு நார் சத்து காணப்படுது. இது செரிமானத்தை மெதுவாக்குவதோடு திருப்தியான ஒரு உணர்வை தருகிறது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசியை குறைக்க உதவுது. இதன் மூலம் அதிகமாக சாப்பிட்றத தடுக்க முடியும். எடை குறைப்பை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 ஆண்டுகளில் சுமார் 35,000 பெண்களில் நடத்தப்பட்ட தொற்றுநோயல் ஆய்வில் ஆப்பிள் உட்கொள்ளுவது டைப் 2 நீரளவு நோய்க்கு இடையான அந்த தொடர்பு கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 1-2 ஆப்பிள்களை சாப்பிடுபவர்களுக்கு டைப் 2 நீரளவு நோய் வருவதற்கான ஆபத்து 28% குறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு உணவு. ஸோ காலை நேரத்தில் நம்ம அதை ஜூஸ் போட்டு குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ மக்களே, ஆப்பிளை சாப்பிடுங்க, பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ இது போன்ற அட்டகாசமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க, நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.